இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் எடுத்து அரைஞ்சி வச்சுட்டேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல். அவரைக்காய் வந்து பொரியல் தான், ஆனால் வெங்காயம் பூண்டெல்லாம் இடித்து போட்டு நிலக்கடலை பொடிச்சு போட்டு பொரியல். அது உருளைக்கிழங்கு பொடி மாசு, அது காரப்பொடி மாசு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. வெள்ளரிக்காய், தயிர் பச்சடி, அப்புறம் பருப்பு ரசம். பருப்பு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுட்டேன். தக்காளி எல்லாம் போட்டு எல்லாம் வெந்து ரெடியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் தண்ணியும் பக்கம் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பாயசம் செய்யலாம், அடப்பிரதமன் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாம்பாருக்கு புளி ஊற வச்சாச்சு, பாயசத்துக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். அரிசி வந்து குக்கரில் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறீங்களா? ஆக்சுவலி என்னோடய பர்த்டே ப்ளஸ் என் சேனலோட 3 இயர்ஸ் முடிஞ்சு 4th இயர் ஸ்டார்ட் ஆகிற சேனலுக்கும் பர்த்டேன்னு வச்சுக்கலாம்ல. அதுதான், அதனால தான் இன்றைக்கி சின்னதாக ஒரு பாயசம் வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. என்னை பொறுத்தவரையில் என் சேனல் நல்லா போயிட்டுருக்கு இல்லையா, அது செலிப்ரேட் பண்ணணும்ல. அவ்வளோதான். இதுக்கான வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நான் வீடியோவுக்காக இல்லைங்க, எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். நான் இன்றைக்கி என்ன ஒன்றுனா கீழேயே உட்காரலை. நான் இன்றைக்கி கத்தியிலே கட் பண்ணேன். கைக்கு என்ன பெலாம் அருவாமனையில் கட் பண்ணால் இந்த கை இந்த இடம் வலிக்குது. அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கத்தியிலே கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக கேரட் பீன்ஸ் கூட என்ன கையால் நறுக்கினா தான் ஒரே மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்கும். பட் இன்றைக்கி அதை சாப்பர்லேயே நான் போட்டேன். நான் வேறு வழி இல்லை, அதனால் சாப்பரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். சாம்பார் பொடி, உப்பு எல்லாம் செலவு பெட்டி தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. லெட் அஸ் ஸ்டார்ட். ஓகே. என்ன இதில் எனக்கு பிடிச்ச உளுந்து வடை மட்டும் மிஸ்ஸிங். பட் ஓகே, பரவாயில்ல. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற ட்ரீட்டுன்னு வச்சுக்கலாம். என்னோடய பர்த்டேக்காக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்டுன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ரசம் தாளிச்சாச்சு. இதோ சாம்பாருக்கும் காய்கறியெல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு காய் வெந்ததுக்கப்புறம் புளி விட்டு அதுக்கப்புறம் வெந்த பருப்பை ஊற்றணும். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா தாளிச்சிடலாம். பால் காய வச்சுட்டேன் பாயசத்துக்கும். அது பாட்டுக்கு போட்டு விட்டால் வெந்துட்டுருக்கும். ரசத்தை எடுத்துகிட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு தாளித்து கொட்டிட்டு கேரட் பீன்ஸ் பொரியல், அதுக்கப்புறம் அவரைக்காய், அதுக்கப்புறம் கடைசியாக உருளைக்கிழங்கு. ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணும்ல. அவ்வளோதான், சீக்கிரம் முடிச்சிடலாம். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். ரசத்துக்கு ஒரு நிமிஷம், ரசம் கொதிச்சிச்சு, இறக்கிட்டு வரேன். ரசத்துக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. நம்ம ஜீரக மிளகெல்லாம் இப்போ அம்மியில் நுணுக்க முடியறது இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் ஜீரகம், மிளகு, அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வந்து ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து அந்த அரைச்சதை வந்து வெறும் ரசம்னா அதை அப்படியே போட்டோம் ஊற்றி கொதிக்க விட்டால் போதும். பருப்பு ரசம்னா கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு பருப்பு தண்ணி ஆட் பண்ணோம்னா பருப்பு ரசம். இதுதான். நீங்கள் மிக்ஸி ஜாரில் வச்சிங்கனாலும் சூப்பராக ரசம் வரும். லைட்டாக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. சாம்பார் ஆயிடுச்சு, ரசம் ஆச்சு, கேரட் பீன்ஸ் பொரியல் ஆயிடுச்சு, வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொடி மாசு, காரப்பொடி மாசு, கூடவே அடப்பிரதமனும் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோதாங்க, சமையல் முடிஞ்சிச்சு. 2 டிப்ஸு சொல்கிறேன் பாருங்களேன். இந்த தயிர் பச்சடி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து எப்பயுமே எந்த தயிர் பச்சடி பண்ணாலும் கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய், ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல்ல காய்கறியெல்லாம் சாம்பார் பொடியும் உப்பும் போட்டு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்த பருப்பை கரைச்சி ஊற்றி நல்லா நுர அடங்க கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக தாளித்து கொட்டினீங்கன்னா சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா வெல்லமோ சுகரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான்.